Taste the Daily. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மகளிர் எல்லாருக்குமே வந்து மகளிருக்கு எல்லாருக்குமே உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இப்போ வந்து அப்ளை பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட வரல எங்கள் ஊரில். அவங்களுக்கு எல்லாருமே போய் அப்ளை பண்ணி 4-5 முறை அப்ளை பண்ணோம், ஒரு வாட்டி வரல எங்களுக்கு. மறுபடியும் அப்ளை பண்ணோம் ரிஜெக்ட் தான் ஆகிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் இப்போது எலெக்ஷன் வரும்போது வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கண் துடைப்பு நாடகம் தான் எங்களுக்கு தோணுது. ஜெகத்ரட்சன் அவர் வந்து சொன்னாருங்க, 1000 ரூபாய் உதவி தொகை வராதவங்களுக்குலாம் வருது, கண்டிப்பாக எழுதி போடுன்னு சொன்னாருங்க. எத்தனோ முறை நான் போய் எழுதி போட்டு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். 2 பொட்டை பசங்களை வச்சுக்கின்னு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க. தொகை வரும்னு பார்த்து எத்தனோ முறை திஞ்சி தான் இதுவாகிடுச்சு. 2 பொட்டை பசங்களை வச்சுக்கின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. யாருக்கிட்ட போய் சொல்கிறது இன்னுமே புரியல. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதே இப்படியே எங்களுக்கெல்லாம் ஏமாற்றி நிற்கிறாங்க. எழுதி போட்டாலும் வரல. எத்தனை வாட்டி ஒரு 3-4 வாட்டி கூட எழுதி போட்டோம். எல்லாம் உங்களுக்கு ஏதோ லோன் எடுத்துட்டு இருக்கிறதுனால வராதுன்னு வேற சொல்கிறாங்க. நாங்கள் எழுதி போட்டு பார்த்துட்டு நாங்கள் சீப்போன்னு விட்டோம். அது கொடுக்குறதா இல்லையான்னு தெரில. அவங்களுக்கா ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரில. சில பேருக்கு கொடுக்குறாங்க, சில பேருக்கு கொடுக்கல. அது எல்லாம் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு முறையாக கொடுக்கணும், இல்லைன்னா விட்டுடணும். எனக்கு வந்து உரிமை தகுன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் நான் 3 முறையாக அப்ளை பண்ணேன். எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னன்னா எங்கள் பசங்க சம்பாதிக்கிறாங்க, அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பசங்க சம்பாதிச்சா அவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம் இருக்குது. அவங்க தனித்தனி ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வயசானவங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 65 வயசு ஆகுது, எனக்கு 60 வயசு ஆகுது. இது வரையிலும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலாம். எங்களுக்கு உரிமை தொகை எத்தனை வாட்டி எழுதி போட்டாலும் வரல. 2 மாதம் வந்தது, அப்புறம் நின்றுச்சு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாங்க, அங்கேயும் மனு கொடுத்தோம். 2 முறை வரல. இதேமாரி இருந்தால் நாங்கள் தின வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்லேயும் பீடி வேலை தான் செய்கிறோம். எங்கள் வீட்டுக்காரும் சீட் கால் தான் வேலை செய்கிறோம், ஆனால் வரமாட்டுது எங்களுக்கு. பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதையும் கொஞ்சம் அரசாங்கம் பார்க்கணும். மகளிர் தொகைக்கோசரம் பேசுகிறேன். 2-3 டைமாக எழுதி போட்டேன். அப்ளை பண்ணதில் வந்து இதுவாயிடுச்சு. இது ரேஷன் கார்டில் வந்து 4 வயசுன்னு இருந்துச்சு. அது போய் தாலுகா ஆஃபீஸில் மாற்ற சொன்னாங்க. மாற்றினேன். மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா வரல. ஆனால் Taste the Daily.